வணக்கம் உறவுகளே. இது கோயில்களில் திருவிழாக்கள் நடக்கும் காலம். எல்லா கோயில்களிலும் தேர் திருவிழா, தீர்த்தம் என்று ரொம்பவே பிஸியாக இருக்கும் காலம் இலங்கையிலும் கூட. அது மட்டுமல்ல, பல திருமணங்கள் நடக்கும் காலங்கள் கூட. அதனால் இலங்கையில் உள்ள எமது உறவுகள் ரொம்பவே பிஸியாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில். திருவிழாக்கள் கோயில்களில் நடக்கும் பொழுது நிறையவே மக்கள் கூடுவார்கள். அந்த மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அளவுக்கு மீறி மக்கள் கூடினால் ஸ்டாம்பீட் என்று சொல்லுவார்கள். மக்கள் நெருக்கத்தில் நசிந்து உயிர் பறிபோகக்கூடிய அபாயமெல்லாம் ஏற்படும். இது எங்கள் மதத்தில் மட்டுமல்ல, எல்லா மத நிகழ்வுகளும் நிகழக்கூடியது. மக்காவில் கூடி மக்கள் எல்லாம் நிறைய நெரிசலில் மரணித்து போவது உண்டு. அது மட்டுமல்ல, வட இந்தியாவில் மலைகளில் இருக்கும் கோயில்களுக்கெல்லாம் குறுகிய பாதையில் மக்கள் எல்லாம் நெருங்கி செல்லும் பொழுது இந்த பாதைகள் எல்லாம் உடைந்து சரிந்து விழுந்து எல்லாம் நிறைய இறப்புகள் நடப்பதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பத்திரிகைகள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் உறவுகளே. இப்படி மக்கள் கூடும் இடங்களில் நிறைய சின்ன சின்ன கடை தெருக்கள் எல்லாம் வரும். குழந்தைகளை கவர்வதற்கு ஐஸ்கிரீம் கடை, கடலை கச்சான் கடைகள், டொய்ஸ் கடைகள் இப்படியெல்லாம் போடுவார்கள். அது மட்டுமல்ல, கரகாட்டம், காவடி, ஆடல் பாடல்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்வார்கள். ஏனென்றால் திருவிழாக்கு வரும் பெரும்பாலோர் ஒரு கார்னிவல் ஃபெஸ்டிவல் மைண்டில் தான் வருவார்கள். ஒரு சிலர் தான் ஆத்மீகம், தெய்வம், பக்தி என்று சாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று வருவார்கள். சாமியை தரிசிப்பதற்கு சாதாரண நாட்களிலேயே சென்று தரிசிக்கலாம். திருவிழா என்பது மக்களின் ஒன்று கூடல். ஒரு கிராமத்தில் இருக்கும் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அங்கே தங்கள் வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்வது. அதற்காண்டித்தான் சொல்லுவார்கள் ஊர் கூடி தேர் இழுப்பது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு பெரிய முயற்சியை ஒற்றுமையாக செய்து முடிப்பது. இப்படி நிறைய ஜனங்கள் கூடும் இடங்களில் உறவுகளே ஜாக்கிரதையாக திட்டமிடல் வேண்டும். அல்லாவிட்டால் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நடந்துவிடும். இன்று யாழில் ஒரு முருகன் கோயிலில், பண்டத்திருப்பு பகுதியில் இருக்கும் ஒரு முருகன் கோயிலில் 150க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் இல்லை. ஏனென்றால் அந்த கிராமத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் 400-500 பேர் தான் கூடியிருந்தார்கள். அங்கே கூட்ட நெரிசல் இல்லை. ஆனால் விழாவை நடத்தியவர்கள் அங்கே ஆடல் பாடல் என்று கச்சேரிகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனால் மேடையை தோறும், அந்த வீதி தோறும் எல்லாம் நிறைய பல்ப்ஸுகளை, நிறைய பவர்ஃபுல் பல்புகளை எல்லாம் போட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, எல்லா இடமுமே பட்டாசுகளை வெடித்திருக்கிறார்கள் உறவுகளே. இதனால் அந்த பட்டாசில் இருந்த வெளிவந்த அதிகூடிய வெளிச்சம் அல்லது அலங்காரத்தில் இருந்த பல்புகளில் இருந்து வந்த அளவுக்கு அதிக வெளிச்சத்தால் பல பேருக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 150 பேர் ஏற்கனவே அனுமதி. இதனால் புதிய ஹோல்சேலாம் எடுத்திருக்கிறார்களாம். ஏனென்றால் இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரவிருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அது மட்டுமல்ல, புதிய கண் வைத்தியர்கள், புதிய தாதிகள் எல்லாரையும் வரவழைக்கப் போகிறார்களாம். ஏனென்றால் நிலைமை மோசமாவதற்குரிய அறிகுறிகள் அங்கே காணப்படுவதால் முன்னேற்பாடுகளை யாழ் மாவட்ட வைத்திய நிபுணர்கள் செய்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வருகின்றன உறவுகளே. இந்த பல்ப்ஸ் எல்லாம் சைனாவில் இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட பல்ப் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் நாடுகளில் உறவுகளே சட்ட திட்டங்கள் இப்படியான பொது நிகழ்வுகளுக்கு சரியாக வரையறுக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படியான பொது நிகழ்ச்சிகளில் பாவிக்கப்படும் ஒளி, புகை இவை எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு கூடுதலாக இவை பாவிக்கப்பட்டால் அது பொதுமக்களின் நிலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்று அங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்பவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால்
தொடர்ந்தும் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் பாடம் கற்காவிட்டால் தொடர்ந்தும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதனால் உறவுகளே, கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் வந்து பிரயோசனமில்லை. இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் முன்பே நாங்கள் தெளிவடைந்து அதற்குரிய கண்ட்ரோல் மெஷர்ஸை நாங்கள் எடுப்பது நல்லது. எப்பொழுதும் உறவுகளே.